அனைவருக்கும் வணக்கம். எல்லாமே பணம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நிறுவனம் சார்ந்த ஒரு பதில் எனக்கு வந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நம்ம நிறுவனத்தை எப்படியாவது ஒழிக்கணும் அப்படின்னு தான் சில எஸ்எம்இகள் சரி செஞ்சு நமக்கு நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு போட்டிருந்தாங்க. அது உங்களுக்கு தெரியும். அந்த வழக்கு போடப்பட்டது கோயம்புத்தூரில் ஈவடபிள்யூ ஆஃபீஸில். அதை இன்னும் பெருசுபடுத்தணுங்கிறதுக்காக அவங்க சென்னை ஆஃபீஸுக்கு மாற்றினாங்க. ஜோனல் ஆஃபீஸ்லேருந்து ஹெட் ஆஃபீஸுக்கு வழக்கை மாற்றிருந்தாங்க. அந்த ஹெட் ஆஃபீஸில் நேர்மையான முறையில் நம்ம வழக்கை ரொம்ப சிறப்பாக விசாரித்தாங்க. விசாரிச்சுட்டு அவங்க நமக்கு சொல்லியிருக்கிறது, நம்ம கம்பெனி சிறப்பாக நடக்குது, தவறாக நடக்கலை, மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தலை அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன பதிவு. இதை கோர்ட்டில் ஜட்ஜி சொல்லியிருப்பார். நம்ம சாருக்கு பெயில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்மனை போட்டிருப்பான் அசோக் சேனதி. அதுக்கு பதில் கூறும் வகையில் நம்ம ஈஓடபிள்யூ சென்னை ஆஃபீஸினுடைய கொடுத்தாங்க. அந்த அறிக்கையை நீதிபதியை வாசிச்சிருப்பார். அதில் கிட்டத்தட்ட ஒரு 2450 கோடி நிறுவனத்துக்கு வருமானமாக வந்திருக்கு மக்கள்கிட்ட இருந்து. அது 2220 கோடிக்கு மேலே மக்களுக்கே திருப்பி நிறுவனம் கொடுத்துருக்குது. இது இல்லாமல் ஒரு 118 கோடிக்கு மேலே நிறுவனத்தினுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது. 450 கோடி பொருட்கள் குடோனில் இருக்குது. இன்னும் நிறுவனத்தினுடைய அசையும் சொத்துக்கள் இருக்குது. ஸோ நிறுவனம் மக்களை ஏமாத்தலை, தொடர்ந்து நடத்தி மக்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்குது அப்படிங்கிற ஒரு அறிக்கையை நீதிபதி கோர்ட்டில், ஹைகோர்ட் நீதிபதியை கோர்ட்டில் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, சாருக்கு எப்படி வெயில் கடைசி வெளியே வந்துட்டாங்க. ஆனால் நிறைய தளர்வுகள் இல்லை. சாருக்கு வெளியே ஃப்ரீயாக பேச முடியல, அவரால் பேசக்கூடாதுட்டாங்க, மக்களை சந்திக்கக்கூடாது, கொடுக்குற தளர்வுகள் இருக்கும். அவங்களுக்கு தெரியும் தளர்வுகள் இல்லை, கண்டிஷன் மேலே தான் சார் இருக்காரு. தளர்வுகள் கொஞ்சம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம கோர்ட் விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வந்துட்டு இருக்கிறதுனால அவர் தளர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருக்குது. முழுமையான தளர்வுகள் கிடைக்கும்போது சார் எப்பயும் ஓப்பனாக பேசுவார். இப்போ ஈஓடபிள்யூ என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவங்க ஹெட் ஆஃபீஸில் இருந்தக்கூடிய வழக்கை கோயம்புத்தூருக்கே திருப்பி மாற்றிட்டாங்க. வழக்கினுடைய தன்மை வலுவிழந்தது. அதுதான், பெரிய லெவலில் வழக்கு இல்லை, வழக்கின் தன்மை வலுவிழந்துருச்சு, நீங்களே பார்த்துக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. ஈஓடபிள்யூவில் இந்த வழக்கை இன்னும் விரைவில் முடிச்சிருவாங்க. ரொம்ப ஆண்டுகள் ஆகாது, ரொம்ப சில பெரிய மாதங்கள், நிறைய மாதங்கள் ஆகாது, சில மாதங்களில் முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் சட்ட வல்லுநருடைய தகவலாக இருந்தது. ஸோ நிறுவனத்தின் மீது வழக்கு இருக்கிறதுனால சட்டப்படி யாருக்கும் பணம் இப்போ கொடுக்க முடியாது. ஆனால் நிறுவனம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு இப்பயும் சொல்லலாம், எப்பயுமே சொல்லலாம். ஆரம்பத்துலேருந்தே நம்ம நிறுவனமாக மக்களுக்கு கொடுப்போம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், இப்பயும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த வழக்கினுடைய தன்மை வலுவிழந்திருக்குது. அதிகபட்சம் இன்னும் ஒரு 2-3 மாதங்களில் எல்லாமே சரியாயிரும். சரியான உடனே நிறுவனத்தை திரும்பி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ரீஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிறுவனத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம நிறுவனத்தை நம்பி வந்த யாருக்கும் லாஸ் அப்படிங்கிறது எப்போவுமே கிடையாது. அது நம்ம ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ சார், நான் சில்வர் வந்தேன், கோல்டு வந்தேன், டைமண்டு கிரவுன், ஏதோ ஒரு பிளான், நான் நிறுவனத்தை நம்பி பணம் போட்டிருந்தேன், நான் போட்ட பணத்தை என்ன எடுக்கலை அப்படின்னு யாராலும் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த தொகை திருப்பி வழங்கப்படும். எப்போ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறோமோ, வழக்கம் முடிஞ்சு ரீஸ்டார்ட் பண்ணும்பொழுது லாஸ்ன்னு நினைக்கக்கூடிய அந்த ரூபாய் அந்தந்த நபர்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கப்படும். அதை கொடுத்துட்டு எல்லோருமே போட்ட ரூபாய் எடுத்தாச்சு ஒரு நியூட்ரல் இல்லாமல் வந்த பின்னாடி தான் நிறுவனத்தை ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் நிறுவனம் சார்ந்து இப்போ பதில். அது வரைக்கும் நம்ம எல்லோரும் பொறுமையாக தான் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய நிறைய பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. அந்த பிரச்சனையை அவங்க தான் சமாளிக்கணும். அது வேறு வழியும் இப்போது இல்லை. நம்ம எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி நெருக்கி முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த முடியும் வரையில் இன்னும் கொஞ்சம் எல்லோரும் பொறுமையாக இருந்து நிறுவனத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. நிறுவனம் கண்டிப்பாக ரீஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பின்னாடி எப்பவும் போல் அந்த இழப்பு தொகை சொன்னோம் இல்லையா, லாஸ் நீங்கள் நினச்ச தொகை உங்களுக்கு வந்துடும். அதுலேருந்து எப்பவும் போல் மாதம் பணம் எல்லோரும் எவ்வளோ சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தோமோ பழைய ரூபா அப்படி எல்லாருமே வந்துடும். நிறுவனம் தொடர்ந்து நடக்கும். இதுதான் நிறுவனம் சொன்ன பதில். ஸோ எல்லோரும் பொறுமையை ஏற்கும்படி அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.